பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த புத்தாண்டு பிறந்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆவல் என்னன்னா, இந்த வருஷம் ஆண்டவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போறாரு, எனக்குன்னு என்ன வசனம் தராரு, அது வழியா ஆண்டவர் இந்த வருஷம் முழுசும் என்ன வழி நடத்துவாரு என்று சொல்லி எல்லாருடைய ஏக்கமும் உண்டு. புது ஆண்டு திறந்த முதல் தேதியிலேயே உங்கள் ஆலயங்களில வாக்குத்தத்த வசனம் அட்டைகளை நீங்க வாங்கியிருப்பீங்க. சபைக்கு, குடும்பத்திற்கு அப்படியாக தனித்தனியான வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்களும் வாங்கியிருப்பீங்க. பிரியமானவர்களை, இதை நம்ம வாங்குறதோடு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஏதோ அட்டை கொடுக்குறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வாங்குறாங்க. அதை என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியறதில்லை. வாக்குத்தத்த வார்த்தைகள் என்றால் என்ன நம்ம பார்ப்போமா? பிரியமானவர்களை, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளை படித்து கொண்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு நீங்க சொல்லுவீங்க, நீ நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினீன்னா, உங்கள் பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் நீ பெற்றனா, உனக்கு பிடித்தது இந்த பொருளை நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தகப்பனார் தன் பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளை என்ன பண்ணும், அப்பா சொல்லிட்டாரு, நிச்சயமா அப்பா வாங்கி கொடுப்பாரு, அப்பா ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, நீ விரும்புகிற காரியத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி, அப்போ நான் என்ன செய்யணும், நான் நல்லா படிக்கணும், இரவும் பகலும் அதற்காக நான் படிக்கணும், நல்ல மதிப்பெண் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை என்ன செய்யும், இரவும் பகலும் படிக்கும். எதுக்காக? அப்பா சொன்ன அந்த வார்த்தையை ஒரு நாளும் மாற மாட்டாரு. எங்க அப்பா நிச்சயமா நான் முதல் மதிப்பெண் பெற்றுட்டா அப்பா நிச்சயமா எனக்கு நான் கேட்கறத வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை முதல் மதிப்பெண்ணும் பெறும். அந்த தகப்பனும் தான் கொடுத்த வாக்குறுதியை மறுக்காமல், மறந்து போகாமல், மகன் நினைத்ததற்கும் மேலாகவே தன்னுடைய தகப்பன் அந்த மகனுக்கு செய்வார் அல்லவா? இது உலக நடைமுறையிலே பார்க்கிற காரியங்கள் தான். அதே போலதான் பிரியமானவர்களை, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வார்த்தை வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார் என்று கூட சொன்னால் அது உடனே நிறைவேற்ற மாட்டார். நம்ம என்ன செய்யறோம், நிபந்தனையோடு ஒரு சில வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். நிபந்தனை, நீ இது செஞ்சினா நான் உனக்கு இது செய்யறேன் அப்படின்னு சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, தொடக்க நூல் 27ஆம் அதிகாரத்துல ஈசாக்கு முதிர்ந்த வயது அடைகிறாரு. அவர் கண் பார்வையெல்லாம் மங்கி போகுது, சாகும் தருவாயில இருக்கிறாரு. அந்த நேரத்துல தன்னுடைய மூத்த மகனை கூப்பிடுறாரு, மகனே, இதோ எனக்கு சுவையான உணவு பதார்த்தங்களை நீ செய்து கொண்டு வா, அதை நான் சாப்பிட்டுட்டு நான் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி. அப்போ அவர் மரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனக்கு பிடித்த பதார்த்தங்கள் எனக்கு சமைத்து கொண்டு வா. தொடக்க நூல் 27ஆம் அதிகாரத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். ஈசாக்கு முதிர்ந்த வயதை அடைந்த போது அவர் கண்களில் பார்வை மங்கி போயிற்று. அவர் தம் மூத்த மகன் ஏசாவை அழைத்து, என் மகனே என்றார். ஏசா, இதோ வந்துவிட்டேன் என்றான். அவர் அவனை நோக்கி, இதோ பார், எனக்கு வயதாகிவிட்டது, சாவு என்னால் வருமோ என்றறியேன். இப்பொழுது உன் கருவிகளான வில்லையும் அம்பையும் கூட்டை எடுத்துக்கொள், காட்டுக்கு போ, வேட்டையாடி எனக்கு வேட்டைக்கறி கொண்டு வா, நான் விரும்பும் முறையில் சுவையான உணவு வகைகளை சமைத்து என்னிடம் கொண்டு வா, நான் அவற்றை உண்பேன், நான் சாகும் முன் உனக்கு மனமாற ஆசி வழங்குவேன். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு தேவையானதை நீ கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டுட்டு நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி. பிரியமானவர்களே, வாக்குத்தத்த வார்த்தைகளை கரங்களிலே வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிற, அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு நீ முதலாவது கீழ்ப்படி, என் கட்டளைகளை நீ கீழ்ப்படி, எனக்கு பிரியமானதை நீ செய். என்னங்க செய்யணும்? ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். திருப்பாடல் 37
நாளிலே இப்படியாக வாசிக்கிறோம், ஆண்டவரிலே நீ மனமகிழ்ச்சி கொள், அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே காத்திருக்க வேண்டும். இணைச்சட்டம் என்ற நூலிலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம், அது வசனம். ஏன்னு சொன்னா அந்த 28ஆம் அதிகாரம் முழுசுமே ஆண்டவர் நம்மளை எப்படிலாம் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று யார் கையிலிருந்த கடன் வாங்க மாட்டாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி பல ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுங்களா? இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலே, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு, நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அல்லேலூயா. நான் உனக்கு விதிக்கும் கட்டளைகள் எல்லாம் கடைபிடிப்பதில் நீ கருத்தாயிரு, அப்பொழுதுதான் இந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அநேகர் ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும், ஆசீர்வாதங்கள் வேண்டும் சொல்லி நினைப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க அவங்களுக்கு மனம் இருக்காது. அதிகாலையில தங்களுடைய தூக்கத்தை தியாகம் பண்ணி அதிகாலையில எழுந்து ஜெபிக்க அவங்களுக்கு மனம் இருக்காது. ஆனா அற்புதங்களை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூட சொல்லி, இல்லையே பிரியமானவர்களே, உங்கள் கரங்களிலே ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற அந்த இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று கூட சொன்னால், அதை உங்களுடைய வேதாகமத்திலே வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை வைத்து, ஆண்டவரே நீர் இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய கட்டளைகள் வேதத்துல என்ன கட்டளைகள் எல்லாம் போட்டிருக்கிறது என்று சொல்லி தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும், முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஏதோ என்னை நீ அன்பு செலுத்து என்று கூட சொல்லுகிறாரே. அன்பு செலுத்துவோமா? அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறப்பா. ஆண்டவரே, உம்முடைய இறை வார்த்தையை ஆண்டவர் எனக்கு இந்த வருடம் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார் என்று கூட சொல்லி, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் பாதம் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் விரும்புகிற காரியங்களை இவர்கள் செய்வார்களாக. உமக்கு உகந்த முறையில் உமது இதய துடிப்பை அறிந்து உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும் ஆண்டவரே. அப்பா, உமது பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்க உதவி செய்யும். அதிகாலையிலே உம்மை தேட உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, இதன் நிமித்தம் அவர்கள் கரங்களிலே நீர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நீர் நிறைவேற்றி சாட்சியாய் நிறுத்தப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.